இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை முன்னீர் பள்ளத்தில் குடும்ப பிரச்சனை காரணமாக தாய் மகன் தீக்குளித்து உயிரிழந்திருக்கிறார்கள். இருக்குது வெறும் திருநெல்வேலியில் நடந்திருக்கிறது. இவங்க சிஎஸ்ஐ சர்ச்சில் தான் அங்கத்தினராக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இருந்து கொண்டு பாருங்க, அவருக்கு 66 வயசு ஆகியிருக்கிறது. 66 வயசில் அவர் பையன் ஒரு அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணது அவருக்கு பிடிக்கலையா. உடனே அந்த தாயையும் அந்த தம்பியும் தீயை கொளுத்து விட்டு எரித்து கொன்று விட்டு இவரும் தற்கொலை பண்ணி கொண்டார். இவர் யார் என்றால் இவர் சிஎஸ்ஐ சர்ச்சில் உள்ள அங்கத்தினர். அப்படின்னா எப்படி பாருங்கள், ஒரு கிறிஸ்தவர்கள் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு சாட்சியற்று நடந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு புறஜாதியார்கள் மத்தியில் இப்படிப்பட்ட காரணங்கள், இப்படிப்பட்ட அழிவுகள், இப்படிப்பட்ட கள்ளப்போதனைகள், இப்படிப்பட்ட கள்ளப்போதகர்கள், செழிப்பின் உபதேசம், அந்த உபதேசம், எல்லா உபதேசமும் எல்லா அசிங்கங்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வீணில வழங்கி கொண்டு இவர்கள் தூஷித்து கொண்டிருப்பதற்கு மேஜரான காரணமே இவர்களுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியவில்லை. நான் திராட்சை செடி, என் பிதாவாக இயேசு கிறிஸ்து திராட்சை தோட்டத்துக்காரர் என்பதை இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்கள் எல்லாமே பிதா சொன்னது. வேத வசனங்கள் எல்லாமே பிதா சொன்னது. அப்படின்னா இப்போது நான் இயேசு கிறிஸ்து வசனத்தை பிதா என்னை பேச வைக்கிறார். எப்படி பேச வைக்கிறார் என்றால், பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். பிதாவை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. இதை நம்ம சொல்லணும், இதை நம்ம அறிக்கையிடணும். ஏதாவது ஒரு வசனத்தை விட்டுட்டு இன்னொரு வசனத்தை நம்ம பேசக்கூடாது. எல்லா வசனத்தையும் நாம் பேச வேண்டும். ஏதாவது ஒரு வசனத்தை விட்டுட்டு மற்ற வசனத்தை மட்டும் பேசுகிறான் என்றால் அவன் பிதாவின் மூலமாக பேசவில்லை, அவன் பிசாசின் மூலமாக பேசி கொண்டிருக்கிறான். அப்படின்னா எல்லா வசனத்தையும் பிதாவினால் அருளப்பட்டது. அந்த பிதா இப்பொழுது என் மூலமாக, என் வாயின் மூலமாக உங்களிடத்தில் பேச வைத்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா எல்லா வசனத்தையும், எல்லா வார்த்தைகளையும், அவருடைய வார்த்தைகளை எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். அவர்களுடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அவருடைய வார்த்தை தான் அதிகாரம். அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தும் போது தான் பிசாசானவன் ஓடுவான். அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தும் போது தான் நீங்கள் ரட்சிப்படைய முடியும். இப்பொழுது ரட்சிக்கடையாதபடிக்கும் பிசாசானவன் ஒவ்வொருத்தர்களும் புகுந்து நடக்கிறது நிமித்தம் இப்படி இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பார்த்தீங்களா அந்த வீடியோவில் இவ்வளவு கேவலமாக பிசாசானவன் உட்புகுந்தான் என்று இருக்கிறது. அதே போல் இந்த நபருக்குள் பிசாசானவன் புகுந்து இப்படி தீயை வைத்து கொளுத்தி இருக்கிறான். எவ்வளவு கேவலமான சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் காரணம் சத்தியம் தெரியாததான் காரணம். இது எல்லாத்துக்கும் காரணம், மூல காரணமே கள்ள போதகர்கள் தான். அதுதான் வேத வசனம் கூறுகிறது, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படின்னா சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சாதான் விடுதலையாக்க முடியும். நீங்கள் இதுதான் சத்தியம்னு நினச்சிக்கிட்டு சத்தியத்தில் இருந்தீங்கன்னா அது விடுதலையாக்காது. அப்புறம் சத்தியம் எது? சத்தியம் என்றால் இயேசு கிறிஸ்து அந்த சர்வ வல்லமை உள்ள பிதா. இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், பிதா என்னை என் வாயின் மூலமாக உங்களிடத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா வசனத்தையும் நாம் எடுத்து அறிக்கையிட வேண்டும், அதை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும். அப்படி உபயோகப்படுத்தும் போது தான் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்போ தான் நீங்கள் விடுதலை அடைய முடியும்.